தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபுவின் சரித்திரத்தில் 9வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை பார்க்க போறோம். இதுல யோபு தன்னை குறித்து தன்னிலை விளக்கம் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஆதங்கமாக இல்லாமல் தன்னை குறித்து கொஞ்சம் பாசிட்டிவாகவும் அதோட நேரத்துல ஒரு அமைதியாகவும் இயற்கையா உலகத்துல என்ன அப்படின்றத குறித்தும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த 16வது வசனத்துல கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன், எனக்கு விடுதலை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த இக்கட்டுக்கள்ல இருந்து விடுதலையோ அல்லது எனக்கு ஒரு நல்ல காரியமோ நடத்துங்கன்னு நான் கேட்டிருக்கேன், ஆனா அவர் என்னை கேட்க மாட்டேங்கிறார், அவர் கேட்கலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அது போக நான் ஒரு மரம் போல ஒரு இடத்துல இருந்தாலும் அவர் புயல் போல என்னை தாக்குறாரு. அவரால் தேவனால நான் பட்ட காயங்கள் ரொம்ப அதிகம். ஆனா அவருக்கு தெரியாது இல்லையா, இது தேவன் அனுமதிச்சிருக்காரு. ஆனா இது சாத்தானோட வேலைதான், அவருக்கு வைக்கப்பட்ட ஒரு பரீட்சை அப்படின்றது அவருக்கு தெரியாது. சாதாரணமான மனிதன் தானே. அதனால நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, இப்போ அவர் சொன்னதான் தேவன் கர்த்தர் கொடுத்தாரு. முதல்ல வசனத்துல பார்த்தோம் இல்லையா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது கர்த்தர் தான் நமக்கு நல்லதையும் கொடுக்குறாரு, இதையும் அவர் தான் அனுமதிச்சிருக்காரு, அவர் தான் கொடுத்துருக்காரு அப்படின்ற சிந்தனையிலேயே அவன் பேசிட்டு இருக்காரு. இந்த இதுல கர்த்தருக்கு எதிர்த்து என்னால என்ன செய்ய முடியும்? இப்போ ஒரு நான் நீதிமான் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும், இது ஒரு வழக்கு நடந்தா அவரை விட நீதிமான், கர்த்தரை விட நான் நீதிமான்னு நான் சொல்லிக்க முடியாது. மேலும் அவருக்கு ஒரு வழக்கு, எனக்கும் அவருக்கும் ஒரு வழக்கே நடந்தா கூட அந்த வழக்குல எனக்கு பட்சமா யார் சாட்சி சொல்ல முடியும்? யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. மேலும் என்ன சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாரு, நான் உத்தமன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டாலும் என்னுடைய உதடுகளே எனக்கு எதிராக சாட்சி சொல்லுவேன். நீ மாறுபாடானவன் அப்படின்றத அதாவது எனக்கே என்னுடைய மனசாட்சின்றது தான் என்னுடைய உதடுகள்ன்ற மாதிரி சொல்றாரு. உதடுகளே என்ன செய்யும், எனக்கு எதிராக சாட்சி கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த இன்னைக்கு 16 to 20 வசனத்துல அவரு சொல்லியிருக்கிறது. மீண்டும் நாளை அடுத்து தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்றத நாளை பார்ப்போம். அல்லேலூயா.